இந்தியாவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தாலும் நகைக்கடைகளில் மக்கள் வருகை குறையும் அறிகுறிகள் எதுவும் காணப்படவில்லை. விலை அதிகமாக இருந்தாலும் தங்களின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப பொதுமக்கள் தங்க நகைகளை தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது திருமண காலம் என்பதால் நகை வாங்கும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு பவுன் தங்க நகை வாங்குவதற்கே சுமார் 1.4 லட்சம் வரை செலவாகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் தங்க நகை வாங்குபவர்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய சில விதிமுறைகளை மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் அமல்படுத்தியுள்ளன. அதன்படி ரூபாய் 2 லட்சத்திற்கும் அதிக மதிப்பில் தங்க நகைகள் வாங்கும்போது வாங்குபவர்கள் தங்களின் பான் கார்டு விவரங்களை நகைக்கடையில் வழங்குவது அவசியமாக்கப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனை விவரங்கள் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கப்படுவதால் பான் கார்டு சமர்ப்பிப்பு கட்டாயமாகும். மேலும் ரூபாய் 10 லட்சத்தை கடந்த மதிப்பில் தங்கம் வாங்கப்படும் பட்சத்தில் பான் கார்டு மட்டும் போதாது, ஆதார் கார்டு விவரங்கள் மற்றும் வருமான வரி தாக்கல் தொடர்பான ஆவணங்களையும் வழங்க வேண்டும். அதிக மதிப்புள்ள பணப்பரிவர்த்தனைகள், வரி ஏய்ப்பு மற்றும் நிதி மோசடிகளை தடுக்கும் நோக்கில் கண்காணிக்கப்படுகின்றன. தங்க நகைகளுக்கு 3% ஜிஎஸ்டியும் செய்கூலி கட்டணத்திற்கு 5% ஜிஎஸ்டியும் விதிக்கப்படுகிறது. எனவே தங்கத்தின் எடை, செய்கூலி மற்றும் ஜிஎஸ்டி விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்ட ரசீதை தங்க நகை வாங்குபவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் நகையில் ஹால்மார்க் முத்திரை இருப்பதையும் உறுதி செய்வது பாதுகாப்பான நுகர்வுக்கு முக்கியமானதாக இருக்கிறது.